இஸ்லாத்துல குஃப்ரு என்பது கொலை செய்யப்படுவதற்கு தகுதி வாய்ந்த ஒன்று அல்ல. குஃப்ரு என்பது அவர் காபிரு, அவர் முஷ்ரிக்கு என்பதற்காக அவர் கொல்லப்பட வேண்டும், பூமியிலிருந்து அழிக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் ஒருபோதுமே சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபிர்களோடு வாழ்ந்தார்கள், யகூதிகளோடு வாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது அவருடைய ஷால்வை ஒரு யகூதியிடத்தில் அடைமானம் வைக்கப்பட்டிருந்தது என்று ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் நல்ல முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடவாடி இருக்கிறார்கள். இப்படி இஸ்லாம் என்பது மிக விசாலமானது என்ற ஒரு சிந்தனை முஸ்லிம்களாகி எங்களுடைய உள்ளத்திலே ஆழ பதிந்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன், எல்லாருக்கும் ரஹ்மத்தானவர்கள், எங்களுக்கு மட்டுமல்ல. உண்மையிலே இந்த தூதுத்துவம் ஒரு காபிருடைய உள்ளத்திலே சரியான முறையில் நுழைந்தால் அவன் விளங்குவான், அவனுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். எங்கட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு கூட ரஹ்மத்து தான், எங்கட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு கூட தலைவன் தான், முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல அவர்கள் என்பதை நாங்கள் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவருடைய உம்மத்து என்று வரும்போது எல்லா மனித படைப்புகள் அவர்களுடைய உம்மத்து தான். அவர்கள் கலிமா சொன்னவர்களை உம்மத்துல் இஜாபா என்று சொல்லப்படும் ஏற்றுக்கொண்ட உம்மத்தினர்கள், மற்றவர்களை உம்மத்துல் தாவா கொடுக்கப்பட தகுதியான உம்மத்தினர்கள் என்ற வார்த்தை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடங்கி இருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, எந்த அளவுக்கு என்றால் அவருடைய யுத்த தர்மம், நீங்கள் யுத்தத்துக்கு செல்லும் போது பிற மதத்தவர்கள் அவர்களுடைய மத வழிபாட்டு தலங்களிலே அவர்களுடைய வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள் என்றாங்க. எவ்வளவு விசாலமான இஸ்லாமிய போதனை! பிற மதத்தவர்கள் அவர்களுடைய மதத்தலங்களிலே அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், அதாவது சிறுக்கிலே குபுர்ல ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது நீங்க அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களோட காலுக்கு யுத்தத்துக்கு நீங்க போங்க. இஸ்லாமிய யுத்தங்கள் கூட, யுத்தத்துக்கு செல்வது கூட அதோட இபாதத்து, அது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டு செல்லக்கூடிய ஒரு நிலை என்பதை, அது ஈமானின் உச்சகட்ட நிலை என்பதை இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் குர்ஆன் யுத்தங்களுக்கு செல்வதை பற்றி பேசும் போது நீங்க யுத்தத்துக்கு போங்க, அவங்களை கொல்லுங்க என்று சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இதா லகீதும் ஃபியத்தன், யுத்தத்திலே எதிர்ப்படைகளை நீங்கள் நேர்கொண்டு விட்டால், அவர்களை சந்தித்தால் வாழ தூக்குங்க என்று சொல்லல, ஃபஸ்புது, நீங்க முதல் உறுதியாக நில்லுங்க. ஃபஸ்புது ஃபஸ்குருல்லாஹ், அல்லாஹ்வை நினைச்சுக்கோங்க, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்க யுத்தத்துக்கு முன்னுவாங்க. நீங்க இப்ப போறது உங்களோட மனதில் இருக்கிற வேட்காடுக்கோ கோபத்துக்கோ கொலை செய்வதற்கு அல்ல. நீங்கள் போவது அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய வார்த்தையான கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் உயர்ந்திருப்பதற்காக வேண்டி, இஸ்லாம் பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி, உங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி இஸ்லாத்தில் யுத்தம் அனுமதிக்கப்பட்டதும் அவ்வாறுதான். யுத்தத்துக்கு இஸ்லாம் பல சந்தர்ப்பங்கள்ல பல நியதிகளையும் சொல்லி இருக்கிறது.